அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், குறிப்பா ஜிகேல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நம்ம போடுவோம். சோ அதன் வரிசையில இன்னைக்கு எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி இதுல இருந்து ரொம்ப முக்கியமா இதெல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்க போறோம். பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட் 5, 6 ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். அதாவது யூனிட் 4 அப்படிங்கிறது பாலிட்டி, யூனிட் 5 அப்படிங்கிறது பழைய யூனிட் 9, அதுக்கு அடுத்து யூனிட் 8 பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது 4, 5, 6 இது நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துடும். அதே நேரத்துல சயின்ஸுக்கு தனியாகவும் ஜியாகிரபிக்கும் தனியாகவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவாக வரப்போகுது. சோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கற்பதையஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. சரி, முதல் கேள்வி. அரசு பத்திரங்கள் வர்த்தகம் செய்யப்படும் சந்தை என்று டேஸ் அழைக்கப்படுகிறது. தங்க முனை கொண்ட சந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இத இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கில்ட் எட்ஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ட் எட்ஜ் மார்க்கெட் இப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் இந்த கில்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது ரிஸ்க் ஃப்ரீ, ரிஸ்கே இல்ல. சோ குறிப்பா சொல்லணும்னா அரசாங்கத்துடைய அமைப்புகள்ல இருந்து ஒரு சில இதை பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ பாண்ட பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பா கமர்ஷியல் பேங்க்ஸ், இப்ப பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் இதனுடைய கமர்ஷியல் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்ஐசி, ஜிஐசி மற்றும் சில ப்ராவிடென்ட் ஃபண்ட் இவங்களோட இதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்எல்சி மாதிரியான பத்திரங்களும் பாத்தீங்கன்னா வெளியிடப்படும். ரீசெண்டா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த பத்திரங்களும் வெளியிடப்பட்டுருச்சு. சோ இதெல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் எல்லாமே வெரி லார்ஜ் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா நடக்கும். ஆர்பிஐயே பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரூசல் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல தான் இது எல்லாமே நடக்கும். சோ இதனால இந்த ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இன்கம் டாக்ஸ், இப்ப வருமான வரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி, ஓகேங்களா. டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது சாரி, ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி கீழே இருக்கும். இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும், நேரடி வரி, ஓகேங்களா. சோ இப்ப வேல்யூ ஆடடா இருக்கட்டும், நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரிகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சில நேரடி வரிகள் இருக்கு. நம்ம கார்பரேஷனுக்கு கட்டக்கூடிய டாக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல இன்கம் டாக்ஸ் நம்ம ஃபைலிங்ஸ் பண்ணுவோம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா நேரடி வரி கீழே தான் வரும். சோ இது எந்த கொள்கையின் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், பாத்துக்கோங்க. எபிலிட்டி டு பே பிரின்சிபிள், அதாவது ஒருத்தர் 12 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டுகிறார் என்றால் அவர் இத்தனை சதவீதம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. அவரால் அது கட்ட முடியும் என்பதன் காரணமாக வரக்கூடிய வரி. இதை தமிழ்ல செலுத்தும் திறன் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அவரால் செலுத்த முடியும் என்றதன் அடிப்படையில தான் இந்த வருமான வரி உள்ளது, அதன் கொள்கை உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க. 2024-25ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவது மேம்பட்ட மதிப்பீடுகளின் படி 2024-25 நிதியாண்டில் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நாமினல் ஜிடிபில எக்ஸ்பெக்டட் growth rate எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 9.9%. சோ அடுத்தது யூனியன் பட்ஜெட்ல இருந்து ஒரு கேள்வி. யூனியன் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை. சோ இதுல பாத்தீங்கன்னா மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் வரம்பை 3 லட்சத்துல இருந்து எவ்வளவு மாத்திருக்காங்கன்னா 5 லட்சமாக மாத்திருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், அதுல 3 lakhsல இருந்து 5 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாருங்க, அக்கார்டிங் டு ஆர்பிஐ சர்வே, ஆர்பிஐ உடைய சர்வேயின் படி இந்த கோதுமை விவசாயிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கன்சியூமர் பிரைசஸ் குறிப்பாக மே டு ஜூன்ல எவ்வளவு அப்படின்னு கேட்டா 67%. ஆர்பிஐ உடைய கணக்கெடுப்பின் படி மே ஜூலை 2024க்கு இடையில் நுகர்வோர் விலையின் கோதுமை விவசாயிகளின் பங்கு 67%. செபியோடைய புது சேர்மன் யார் அப்படிங்கறதா இந்த கேள்வி. இப்ப செபி அப்படின்னு சொல்லும் போது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. செபி அப்படிங்கறது விரிவாக்கமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதனுடைய தமிழாக்கம் பாத்தீங்கன்னா பத்திரங்கள், இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க தான் கண்ட்ரோல வச்சுக்குவாங்க. சோ இதனுடைய தலைமையகம் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. ரொம்ப முக்கியமானது.
இது 1988 கொண்டு வந்திருந்தாலும் 1992 ஜனவரி 30 இருந்துதான் இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியா மாத்தி இருக்கிறாங்க. இது வந்து ஒழுங்குமுறை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஓகேங்களா, ரெகுலேட்டரி ஏஜென்சியா இருக்கு. ஸோ இதனுடைய கரண்ட் சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா துஹின் காந்தா பாண்டே கரண்ட் சேர்மனா இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியதான் இந்த ஒரு அமைப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துப்பாங்க. என்எஸ்டிஎல், சிஎஸ்டிஎல் இது எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதனுடைய சேர்மன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய சேர்மன் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதற்கு முந்தைய சேர்மன் பத்தின கொஸ்டின்ஸும் கேட்கலாம். மதுபாய் பூரி புஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2022 மார்ச் 1 இருந்து 2025 பிப்ரவரி 28 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1/3/2025 இருந்து பதவி ஏற்றுக்கொண்டார். சோ முக்கியமான தகவல், கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2025-26 ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை மதிப்பீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியில அந்த பிஸ்கல் டெபிசிட் எத்தனை பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. 4.4%. யூனியன் பட்ஜெட் 2025-26 பெர்மிட்டட் 100% FDI, அதாவது 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்த துறை என்ன அப்படின்னு கேட்டா இன்சூரன்ஸ் செக்டார், காப்பீட்டு துறை. 100% ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள வரலாம், நேரடியாவே உள்ள வரலாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டர்னு சொல்லும் போது எல்ஐசின்னு சொல்லுவாங்க, ஜிஐசின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருமே வந்து பேரண்ட் பாடியா இருக்கும். எல்ஐசி அண்ட் ஜிஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ரெண்டுமே கவர்மெண்டோடையது. இதை தாண்டி நீங்க நிறைய பிரைவேட்டும் உள்ள வந்திருக்காங்க. 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். சரி, இது வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பார்க்கலாம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடந்துச்சு. சோ அந்த ஒப்பந்தத்துல சில கோரிக்கைகள் வச்சாங்க. சோ காந்திய இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வழிவகை செய்தது. அது என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டா சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட், இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சிடிஎம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ்ல 1916 லக்னோ மாநாடு நடந்திருக்கும். அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டா ஏசி மஜும்தர், அம்பிகா சரண் மஜும்தர். டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் அனுல்டு, அதாவது வங்க பிரிவினை எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. 1909 வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதன் பிறகு 1911 அதை வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணிருப்பாங்க, அனுல்டு பண்ணிருப்பாங்க. அதனுடைய தாக்கமா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைநகராக, ஹெட் கேபிட்டலாக மாறி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி கொல்கத்தா தான், இப்பதான் கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைநகரை மாத்திருப்பாங்க. இது சம்பந்தமான சில ஸ்டோரி இருக்கு. அது ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கேன், முடிஞ்சா அதையும் பாருங்க. காந்திஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த சத்தியாகிரகத்தை தொடங்கி தீன் கதியா, அதாவது 1/3 தீன் கதியா அமைப்பை எதிர்த்தார் அப்படின்னு கேட்டா சம்பரன் சத்தியாகிரகம். பூனா சர்வஜனிக் சபையின் மீதான பக்தி காரணமாக சர்வஜனிக் காக்கா என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா கணேஷ் வாசுதேவ் ஜோஷி. இது டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் பெருசா கேட்டது இல்ல, ஏதோ ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்ப திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஸ்கூல் புக்லயே இந்த பேர் இருக்குமானா டவுட் தான். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் எந்த வைஸ்ராய் இந்திய தேசிய இயக்கத்தின் வினையூக்கியாக கருதப்படுகிறார்? கேட்டலிஸ்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு கேட்டா கர்சன் பிரபு. ஏன்னா அதுக்கப்புறம் இருந்துதான் வந்து பெரிய லெவல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஆதி பிரம்ம சமாஜ் 1866 யார் நிறுவியவர்னு கேட்டா தேவேந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய சங்கம் இது வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் மோகன் போஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1876 ஆரம்பித்தார்கள். சாரதா சட்டம் பத்தி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது பாக்ஸ் கண்டென்ட்டும் கூட. பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எந்த வயதில் நிர்ணயித்தது இந்த வருஷத்தின் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது 14 வயசு. இதுலயே ஒரு சில வருஷங்கள் மாறுபட்டிருக்கும். அதாவது இந்த சட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த ஏஜை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இளைஞர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கான ஞான பிரச்சார மண்டலியை நிறுவியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இப்ப பாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. which landmark judgment recognize preamble as a part of constitution? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு எது, சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேசவனந்தா பாரதி கேஸ் இருக்கலே ரொம்ப மிக பெரிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். 13 ஜட்ஜஸ் வந்து இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் கொண்ட ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது இல்ல.
இந்த கேசவானந்த பாரதி கேஸ் தான் நடந்திருக்கு. என்னோட ஃபேவரட் கேஸும் கூட. இது பத்தி ஃபுல் டீடைல் ஒரு தனி வீடியோலயே நான் வந்து போட்டிருக்கேன், முடிஞ்சா அதை பாருங்க. இந்த முகப்புரை சம்பந்தமாக 3 கேசஸ் வந்திருக்கும். ஸோ அதுல கோலக்நாத், கேசவானந்த கேவிபி கேஸ், அதுக்கு அடுத்து வந்து எல்ஐசி இந்தியா கேஸ், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் எந்த திருத்தம், மினி அரசியலமைப்பு, அதாவது இல்லைன்னா குறு அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது எது அப்படின்னு கேட்டா 42வது சட்ட திருத்தம் 1976ல வந்தது. இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் வந்திருக்கும். இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது வந்திருக்கும். சரி, இப்ப குவாசி பெடரல் அப்படின்னு ஒரு வார்த்தை, இது என்னன்னு கேட்டா அரை கூட்டாட்சி. கூட்டாட்சி அரசாங்கத்துல அரை கூட்டாட்சி, இந்திய கூட்டாட்சியை அரை கூட்டாட்சி என்று வகைப்படுத்தியவர் யார்? கேசி வியர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவாங்க. இது மொத 1951ல கொண்டு வந்தாங்க. இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் டெத் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முத எந்த மாநிலத்துல அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா பஞ்சாப். ரைட். 9வது அட்டவணை, இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி உள்ள கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா முதல் சட்ட திருத்தம் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த சட்ட திருத்தத்துலதான் 9வது அட்டவணையில தான் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். ஜெயலலிதா அம்மையார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய குரூசலான விஷயத்தை வச்சதுனாலேயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இது சம்பந்தமாகவும் இந்த ஸ்கெடியூல் 9 சம்பந்தமாகவும் ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம கற்பதை பாலிட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு, முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. பாலிட்டி சம்பந்தமாக லட்சுமிகாந்த் புக் ஃபுல்லாமே கிளாஸஸ் எல்லாத்தையுமே தமிழ்லயே நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 200 கிளாஸஸ் இருக்கும் வீடியோவாக, முடிந்தா அதை போய் பாருங்கப்பா. எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் எஞ்சிய அதிகாரங்கள் எந்த பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா ஆர்டிகிள் 248 பார்ட் X1, அதாவது 11ல இருக்கு, பகுதி 11ல் இருக்கு. 248 பிரிவு. கருத்துன்னு சொன்னாலும் சரி, பிரிவுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். மாநில ஆளுநர் விதின்னு சொன்னா கூட ஒண்ணுதான். ஓகேங்களா? மாநில ஆளுநர் எந்த பிரிவின் கீழ் மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியல் பிரிவு 234I, அரசியல் பிரிவு, அதாவது ஆர்டிகிள் 243I. பீசா ஆக்ட், அதாவது பெசா, PESA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவாக்கம் உண்டு. ஓகே, சோ இது பெசா ஆக்ட் வந்து 1996ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஸ்கெடியூல் ஏரியா ஆக்ட் 1996, இது 73வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் படி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல என்ன அப்படின்னு கேட்டா சில கிராம சபைக்கு, ஓகேங்களா, சோ அதுக்கு மட்டும் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 5th ஸ்கெடியூல்ல 5வது அட்டவணை பகுதியில இருக்கு. ஓகேங்களா? 5வது அட்டவணைன்னு சொல்லும் போது நீங்க 5th ஸ்கெடியூல், 6th ஸ்கெடியூல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா வந்திருக்கும். சோ 5வது அட்டவணை பாருங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது அட்டவணையில ஒரு சில ட்ரிக்கும் நான் சொல்லியிருப்பேன். எப்படி நீங்க வந்து 6வது அட்டவணையில எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். முடிந்தால் அதையும் பாருங்க. சரி, அடுத்தது ராஜ்யசபா இஸ் எம்பவர்ட் டு பாஸ் ரெசல்யூஷன் ஃபார் கிரியேட்டிங் ஆல் இந்தியா சர்வீசஸ், அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு IAS, IPS மற்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், IFS, இதெல்லாம் வந்து இப்ப ஆல் இந்தியா சர்வீஸா இருக்கு. நல்லா கவனிங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் கிடையாது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் மொத்தம் 3 ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கு. இப்ப புதுசா ஏதாவது ஆல் இந்தியா சர்வீஸை கொண்டு வரணும்னா ஆர்டிகல் 312 பயன்படுத்தி ராஜ்யசபாவுக்கு இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. UPSC, TNPSC ரெண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். எல்லாத்துக்கும் ஆர்டிகிளும் சேம் தான். இது நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். 315 23 வரை இருக்கும். இதுல 312 அப்படிங்கிறது ஆல் இந்தியா சர்வீஸ் பத்தி சொல்லக்கூடியது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜ்யசபாக்கு மட்டும் தனியா இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பத்தின கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதாவது ராஜ்யசபாவுக்கு இருக்கக்கூடிய, லோக்சபாவை தாண்டி இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள். அது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரைட். NCBC, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன அமெண்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்டா 102வது சட்ட திருத்தம் 2018ல இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பாடியா தான் இருந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் பாடி கிடையாது. 3 விதமான பாடிஸ் இருக்கு. குறிப்பா
எக்ஸிகியூட்டிவ்காக இருக்கக்கூடிய பாடிஸ் லைக் நிதி ஆயோக் மாதிரி, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி பாடி சிவிசியை சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் பாடி, எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி சில பாடிஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி, இந்த அமைப்பெல்லாம் சொல்லலாம் கான்ஸ்டிடியூஷன் பாடி. ரைட். சோ இப்ப 3 விதமான பாடிஸ் இருக்கு. இதுவும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்த இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கற்பதய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதுல காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ சோ மச். அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.